ஹாய் வி பிளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசக். இன்னைக்கு வலைப்பேச்சந்தரன் அவர்களுடைய ஒரு சிறப்பான தகவல்கள். ஸோ என்ன விஷயத்த சொல்ல போகிறாரு, யாரோட கைது நடவடிக்கையை பற்றி சொல்ல போகிறாருன்னு இல்லை, என்ன சொல்கிறாருன்றதை அங்கேயே கேட்போம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வாரம் ஒரு ஆரவாரம், அதில் வந்து சூப்பரானது இந்த வாரம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிடலாம். பட் ஒரு படங்களுக்கான விஷயங்களை நம்ம வேறு ஏதாவது ஒரு ஜேர்னலில் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்போம். பட் அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து நிறையவே கொடுத்துருது. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயங்கள் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் போட போகிற முடிச்சு அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்த தாவேக்காவுடைய நிகழ்வு. அந்த நிகழ்வில் சில பேர் வந்து சினிமாக்குள்ளே இருக்கிறவங்களும் என் தலைவனை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு வரிஞ்சு கட்டிட்டு கிளம்புனாங்க. பட் அங்கே வந்து அனுமதிக்கலை. ஸோ அங்கே என்ன நடந்தது, என்ன மாதிரி சூழல்? நீங்கள் சொல்கிறது தாடி பாலாஜியை சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தாமதமாக அவரை அனுமதிச்சிருக்காங்க. ஓகே சார். உள்ளே விடலை அப்படின்னு இல்லை, கொஞ்சம் அந்த செக்யூரிட்டி வெளியில் நிறுத்தி கொஞ்சம் காலதாமதத்துக்கு பிறகு உள்ளே விட்டதாக ஒரு தகவல் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் தான். அதை மாவட்ட நிர்வாகிகளை தான் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அதில் இவங்கெல்லாம் சிறப்பு அழைப்பாளர்களாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மாவட்ட அளவுலலாம் இன்னும் தாடி பாலாஜிக்கெல்லாம் பொறுப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை முதல்ல உள்ளே உட்கார வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொன்று வந்து இப்போ இந்த கட்சி துவங்கும் பொழுதே போய் சேர்ந்தவங்களுக்கான ஒரு முன்னுரிமை இன்னும் ஒன்று எப்போவுமே இருக்கும். எல்லா கட்சியிலையுமே இவங்க ஆரம்பத்துலேயே நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்க, நம்முடைய ரசிகர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்கும். பட் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, துபாயிலேருந்து பவுன்சர்ஸ் வந்துட்டாங்க. இங்கே எப்பவுமே வந்து தாவேக்கா அதை தான் பயன்படுத்துது. இங்கே இருக்கிற பவுன்சர்கள் கொஞ்சம் பேர், துபாயிலேருந்து வந்த பவுன்சர்கள் நிறைய பேர். அவங்க எல்லாமே வந்து கேரளைட், அவங்களுக்கு மலையாளம் தெரியும், தமிழ் தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து இறங்கியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தமிழர்களையும் தெரிய மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. தமிழ் தெரியலன்னா பிரச்சனை இல்லை, தமிழர்களையும் தெரிய மாட்டேங்குது. இப்போ தாடி பாலாஜிலாம் யாருன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. யாரோ ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, ஒரு எதுக்கு உள்ள ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க அது மாதிரி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்ட விவகாரமும் இருக்கு. நிறைய சங்கத்துல இருந்து கண்டனம்லாம் தெரிவிச்சு. ஆமாம், அதுவும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி பிரச்சனை தான். இப்போ தமிழகத்தை சேர்ந்த ஒரு பவுன்சராக இருக்காருன்னு வைங்களேன், நான் குமுதத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா டக்குன்னு உள்ளே வாங்கண்டுவார். ஏன்னா அவங்களாம் குமுதத்தை கடையிலேயே தொங்கும் போதாவது பார்த்துருப்பாங்க. குமுதம் ரிப்போர்ட்டர் படிக்கலைன்னா கூட ஒரு பரிச்சயம் இருக்கும். இப்போ இந்த கேரளாலேருந்து வந்தவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க யாரையுமே வந்து பெருசாக மதிக்காமல். ஸோ அப்படி ஒரு சூழல் இங்கே வந்துருச்சு. அது அரசியல் கட்சிகளாகட்டும், அல்லது திரைப்பட துறையினராகட்டும், அல்லது திரைப்பட விழாக்களாகட்டும், எல்லா இடங்களிலுமே இந்த பவுன்சர்கள்னு ஒரு கூட்டம் வந்து யார் முக்கியஸ்தர்கள், யார் முக்கியத்துவம் இல்லாதவர்கள்னால் அவங்களால பிரித்து பார்க்க முடியல. எல்லாரையும் ஒரே கேட்டகரியில் பார்க்குறாங்க. ஸோ இப்போ தாடி பாலாஜிக்கு ஏற்பட்டது வந்து நம்ம பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பெரிய பொறுப்பில் இல்லை, இருந்திருந்தால் இன்னும் ரைட்டராயில் அவர் உள்ளே போயிருக்கலாம். பட் அந்த மாதிரி ஏதோ சின்ன அசம்பாவிதங்கள். அதை தாண்டி அந்த கூட்டம் எப்படி நடந்துச்சு, என்ன பேசினார் விஜய்ங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. நம்ம ரொம்ப காலதாமதமாக பேசிகிட்டு இருக்கோம், அதனால் அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் ஓவராலான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஒரு வளர்ந்து வர்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவருடைய பேச்சு வந்து இன்னும் ஆத்தென்டிக்காக, ரொம்ப ஆதாரபூர்வமாக, ஆணித்தரமாக இருக்கணும். ரொம்ப அவரும் வழவழா குழகுழான்னு பேசுகிறது சரியில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா, இப்போ பிஜேபியை அவர் வந்து நேரடியாக தாக்கணும்னு நினச்சிட்டாருன்னா பிஜேபின்னு சொல்லியே தாக்கணும், அல்லது திமுகவை அவர் நேரடியாக தாக்கணும்னா திமுகன்னு சொல்லியே தாக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் அவர் ஒரு பட்டப்பேர் ஒன்று வைக்கிறார், இதுக்கு பாயசம், இதுக்கு பாசிசம்னு. ஸோ அதெல்லாம் வந்து அதே மாதிரி இந்திய எதிர்ப்பு தொடர்பாக அங்கே ஒரு உரை நடக்குது. விஜய் பேசணும்னு விரும்புகிறாரு. அதை வந்து இந்தின்னே எங்கேயுமே அவர் உச்சரிக்கலை. மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கைன்னு பேசிட்டு போயிடுறாரே தவிர, இங்கே நீங்கள் இந்தி திணிக்கிறீங்க, நான் அதை வந்து எதிர்க்கிறேன், எங்கள் நாட்டில் அது வந்து செல்லாது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும். ஸோ அதையும் அவர் சொல்லலை. பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து இந்தியிலையும் ஒரு மார்க்கெட் இருக்குது, இப்போ அவர் வந்து இப்படி பேசினார்னா இந்தியில் அவருடைய படங்கள் வெளியாகாதுங்கிறதுனால அவர் இந்த பேரையை உச்சரிக்கலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் அவங்க இடம் கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இன்னொன்று, இப்போ வரப்போகிற படம் தான் விஜயோட கடைசி படம். அதுக்கப்புறம் அவர் இன்னும் படம் எடுத்து அதை கொண்டு போய் பாலிவுட்டில் ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. புரியுதா உங்களுக்கு? டெல்லியிலையோ மகாராஷ்டிராவிலையோ பீகார்லேயோ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. இதுதான் கடைசி படம். அப்போ அவர் அப்படி நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் நேரடியாக இந்திங்கிற வார்த்தையை சொல்லாமல் போனீங்கிறது தான்
நமக்கு ஒரு பிடிபடாத கேள்வியாக இருக்குது. பட் இதில் இந்த குறைகளை எல்லாமே யாரோ சொல்கிறாங்க நமக்கு எதுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு போகாமல் கரெக்டாக மண்டைக்குள்ளே வாங்கிக்கணும். ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அதில் சரி தவறுங்கிறத அவர் அனலைஸ் பண்ணி சரியாக இருக்கிற பட்சத்தில் அதை எடுத்துக்கணும். அடுத்த முறையாவது அவர் பேச்சு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். சும்மா ஏதோ எண்ணெய் தடவுன மாதிரி இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக பளிச்சுன்னு பேசணும். ஆமாம். ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ சூழல்கள் வந்து இருந்த பட்சத்தில் விஷயங்கள், அதாவது என்னென்னா பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது, இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து அடுத்த ஒரு நிகழ்வுக்கு, ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட கொடியேற்றத்துக்கு ஒரு விஷயம் நடந்தது, இதுக்கப்புறம் இந்த 2ஆம் ஆண்டு துவக்கத்துக்கு ஒரு விஷயம் நடந்தது. பட் அடுத்தது போகும்போது பக்கா பிளானாக இருக்கும் அப்படின்றத நம்பலாம்னு நான் நினைக்கிறேன் சார். நம்பணும். அப்போ அவங்க சரியாகணும். ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே விஜய் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் அடுத்து தளபதிகளை வச்சுருக்காரு அவர். அவங்க அதை முதல்ல சரியாக இருக்கா, எல்லா இடங்கள்லையுமே கரெக்டாக இருக்கான்னு அவர் முதல்ல அவங்க செக் பண்ணணும். பார்ப்போம் அடுத்து இந்த மாநாடுகள்லாம் இருக்குல்ல. ஆமாம் சார். என்ன பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ இதை தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து அஜித் அவர்களுடைய வேகம், கிட்டத்தட்ட இப்போ தான் சமீபத்தில் ஒரு விபத்து, இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு விபத்தை சந்திச்சார். பட் ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு விபத்து. பட் அதை தொடர்ந்து நிறைய ரசிகர்களையும் அதுக்கப்புறம் சந்திச்சுட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரசிகர்களை அவர் சந்தித்த மாதிரி எனக்கு தெரியல. எங்கேயோ ஏர்போர்ட்டில் போகும்போது ரசிகர்களை பார்த்துருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. பட் அவரே ஸ்பெசிஃபிக்காக ரசிகர்களை வர வைத்து சந்தித்ததாலாம் நமக்கு தெரியல. பட் இந்த குட் பை அக்லியை பொறுத்தளவுக்கு அந்த படம் வந்து படு கமர்ஷியலான படமாக வந்துருச்சு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே பேசுகிறது தான். ஏன்னா இப்போ விடாமுயற்சி வந்து பயங்கர அப்செட்டு. அவருடைய ரசிகர்களே என்ன இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டாங்கங்கிறது ஒரு பெரும் வேதனையோடு இருக்காங்க. பட் அதை வெளிக்காட்டிக்காமல் அப்படியே இந்த திருடனுக்கு ஊமை குத்து விழுந்த மாதிரி அப்படியே என்னடா இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டாங்களேன்னு அமைதியாக இருக்காங்க. ஆனால் அவங்கள ரொம்ப கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக அந்த குட் பை அக்லி வரப்போகுது. இந்த படத்தில் வந்து வில்லனா அர்ஜுன் தாஸ் நடிக்கிறார். ஓகே சார். அவருக்கு வந்து படத்தில் காதல்லாம் இருக்குது. பிரியா வாரியர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவங்க தான். ஆமாம் சார், ஆமாம். மலையாளத்துல எல்லாம் ரொம்ப அவங்க தான் அவருக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. ஓகே ஓகே. பாடல்கள்லாம் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய கேரக்டராகவே அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதான் ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்தளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படம் நிச்சயமாக கொடுப்பாரு. அது நான் நம்பலாம். அப்புறம் இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயம், சம்மன் அண்ட் அழைப்பானை, இது ரெண்டுக்கும் வந்து என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து சீமான் அவர்களுடைய விஷயம். இவருக்கு இப்போ நடந்துட்டு இருக்க சூழல் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருக்குது. இது என்ன மாதிரியான ஒரு அடுத்த நகர்வு இருக்குது? இது வந்து சம்மன் தான் அழைப்பானை தான் சம்மன். அதில் ஒன்றும் நம்ம குழம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு காவல்துறைக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுத்துட்டு போகிறதில்ல, தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குற பட்சத்தில் இவ்வளவு ரசாபசமாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து இங்கே காவல்துறை நினச்சதுன்னா எப்படி வேணாலும் நடந்துங்கிறது வந்து நம்ம பல்லாண்டு காலமாக இங்கே பார்த்துட்டு இருக்கோம். சீமான் வந்து நம்மளே பிரபாகரன், நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கெல்லாம் பிரபாகரனுடைய மெய்காப்பாளருங்கிற அளவுக்கு நடந்துக்கிறது தேவையில்லாத ஒன்று. நான் என்ன சொல்கிறேன், சம்மனை ஓட்டிட்டு போகிறாங்களா, ஓட்டிட்டு போட்டோம், உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நாங்கள் நீங்கள் கூப்பிடும்போது நாங்கள் விசாரணைக்கு வர்றோங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. வரமாட்டேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அங்கே ஈகோ தலை தூக்குது. ஒரு பக்கம் கவர்மெண்ட்டு இவர் மேலே கடும் கோபத்தில் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை மேலும் தூண்டுவது மாதிரி தனிப்பட்ட முறையிலே போலீஸுக்கு கோபம் வர்ற மாதிரி பேசுகிறாரு அவர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. இன்னொன்று அந்த பாதுகாவலர் வந்து கதவை திறக்கிறாங்க, திறந்தோடனே அவர் என்ன விஷயம் சார்னு கேட்டுட்டு உள்ளே அனுமதிச்சிடணும். நீங்கள் போலீஸை அடக்கி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெயிக்கவே முடியாது. யார் ஜெயிக்க முடியும் சொல்லுங்களேன்? நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற வரைக்கும் போலீஸ் சொல்கிறத, இப்போ அவங்க சொல்கிறத போலீஸ் கேட்கும். எதிர்கட்சி ஆகிட்டா கூட போலீஸ் கேட்காது. நேற்று வரைக்கும் அவங்களுக்கு சல்யூட் அடித்தோமே, இன்றைக்கி நாம் அவங்களே வந்து பிடிச்சி இழுத்து தள்ளுறமேலாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன மேலிடம் சொல்லுதோ அதை செய்வாங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு, நீங்கள் உள்ளே விட மாட்டேன் நான் தள்ளி விடுவோன்னா நடக்கிற கதையா? ஒரு இன்ஸ்பெக்டர் நீங்கள் தள்ளி விடலாம், ஒரு பெட்டாலியனே வந்து இறங்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த இடத்தில் நீங்கள் உடல் பலத்தை காமிக்கவே கூடாது. என்ன சொல்கிறாங்கன்னா துப்பாக்கியை கொடுக்க தான் அவர் கையை வச்சார் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் கையை தூக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவங்களே துப்பாக்கி எடுத்துக்க போகிறாங்க, வாங்க சார்னு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி எதுவுமே அங்கே நடக்கலை. அவர் வந்து அவங்கள தள்ளுறாரு, காவல்துறையினரை அவர் தள்ளுறாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் மீது ஒரு பெண்மணி புகார் கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் ஹைகோர்ட் சொல்லுது, சென்னை ஹைகோர்ட் சொல்லுது, அது என்னன்னு பாருங்கள்,
சீமான் மேலேயே சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க இப்படி 7 முறை கருக்கலைப்பு பண்ணியிருக்காங்க. நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லுது. அதன் அடிப்படையில் காவல்துறை விசாரணைக்கு வருது. அப்போ இங்கே வந்து நீதிமன்றம் காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி தான் அணுகி ஆகணும். நீங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் பிடிச்சி தள்ளி விடுவேன், வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், சம்மன் விட்டுனா கிழிச்சு விட்ருவேன் அப்படின்லாம் நீங்கள் அதிகாரத்தை எதிர்த்து சண்டை போடவே முடியாது. ஏன் இவ்வளவு அரசாங்கத்தை எதிர்த்து போராடணும்? நீங்கள் கொள்கை ரீதியாக போராடுவது வேறு. இங்கே மலையை வெட்டுறாங்க, இங்கே மணலை வெட்டுறாங்க, இங்கே நதி போச்சு, அது மாதிரி நீங்கள் கொள்கையை முன்வைத்து போராடுவது, உண்ணாவிரதம் இருப்பதுங்கிறது வேறு. அதில் தவறே கிடையாது. ஆனால் உங்கள் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இங்கே வைக்கப்படுது. அந்த வைத்த பெண்மணியே தினந்தோறும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது காவல்துறை உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வரும்போது நீங்கள் ஒத்துழைப்பு தான் கொடுக்கணும். நான் எதிர்த்து நிற்பேன்னா என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நின்று என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தரையில் நிற்கணும். அது இங்கே நடக்குதுன்னா இல்லை. அதனுடைய விளைவுகள் தான் இவ்வளவு அசம்பாவிதம். அதை தவிர்த்துருக்கலாம், நினச்சிருந்தா தவிர்த்துருக்கலாங்கிறேன் நான். இன்னொன்று, அவர் ஊரில் இல்லை, அவங்க மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. நோட்டீஸை ஒட்டிட்டாங்க, போயிட்டு போகிறாங்க, ஓட்டிட்டு போகிறாங்க. என்ன இப்போ உங்களை தூக்குலையா போட்டாங்க? கிடையாது. இல்லை, இதை நான் அந்த நோட்டீஸை ஒட்டினதுனால உங்களுக்கு என்ன பெரிய இழுக்கு நேர்ந்துருச்சு? இல்லை அது இப்போ தினந்தோறும் ரங்கநாத ஸ்ட்ரீட்டா உங்கள் வீடு இருக்கிறது, தினமும் 1000 பேர் போவான் படிச்சுட்டு போகிறாங்கிறது ஈஸியரில் எங்கேயோ இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தவிர யாருமே அங்கே வரப்போகிறதில்ல. அப்படி இருக்கும்பொழுது அதை எதுக்கு போய் கிழிக்கணும்? அதே மாதிரி காவல்துறை உள்ளே வருதா, கை தூங்க லைசன்ஸ்டு துப்பாக்கி, நீங்கள் ஒன்றும் வந்து போலி துப்பாக்கியை வச்சிடல பயப்படுறதுக்கு. எடுத்துகிட்டு போனால் கூட பின்னாடியே போய் லைசன்ஸை காமிச்சிட்டு துப்பாக்கி கொடுங்கன்னு வாங்கிட்டு வர போகிறீங்க. அப்போ எதற்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நீங்களாக உருவாக்குனீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஒருவேளை அவருக்கு அந்த தன்மான பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமானனால இந்த சூழல் இல்லைங்க. தன்மானம்ங்கிறது இதில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வழக்கு உங்கள் மேலே வந்துருச்சே, இதில் தன்மானம் என்ன இருக்குங்கிற அவரே ஒத்துக்கிறாரு. அது ஆமாம் நடந்துச்சு, இப்போ என்னங்கிறாரு அவர். அப்போ இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? கரெக்டு. ஆக்சுவலாக வந்து அதான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது தான் வியாபாரத்திற்கு அழகு. நீங்கள் வந்து 100 கோடியில் படம் எடுத்து 110 கோடி வசூல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதான் சில படங்கள் வந்து நம்ம உணர்வு ரீதியாக மனசுக்குள்ளேயே தங்கிரும். ஸோ அந்த மாதிரி படங்களில் ஒன்று ஆட்டோகிராஃபு. இல்லைங்க, அந்த டிடி படம் வந்து தில்லுக்கு துட்டு பார்ட் 2 பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து தாறுமாறான ஹிட்டு. இவ்வளோ நேரம் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது. அடுத்து ஒரு 2வது பகுதிக்கு ஒரு விஷயத்தை வந்து சஸ்பென்ஸ் கொடுக்குறாரு. அது என்னன்றதை அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.